ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாதனம் மகாபரிவாதனம் மகாபரிவாதனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1130 ஆரம்பிக்கிறது. அப்புறம் எத்தனை ராட்சசர்கள் அவரை என்ன பாடுபடுத்தினார்கள். வாலிலே நெருப்பை வைத்து ஹிம்சித்தும் கூட கொஞ்சமாவது மனசு தளர்ந்தாரா? எடுத்த காரியத்தை விட்டாரா? இப்படியே கதை முழுக்க எதிர்ப்புக்கு மேலே எதிர்ப்பு, அப்படியும் சோர்வில்லாத காரியம் என்றே போகிறது. ரொம்ப வசக்தி என்னவென்றால், இத்தனை காரியம், இத்தனை புத்தி, பலம், தைரியம், அஜாட்டியம் ஆகியவற்றில் ஒரு சின்ன துளியாவது சுவார்த்தமாக அவருடைய சொந்த நலனுக்காக பிரயோஜனம் பண்ணி கொண்டாரா? சொந்த வாழ்க்கை என்றே ஒன்று இல்லாதவர். செல்ஃப்லெஸ் சர்வீஸ் என்று அடிக்கடி கேள்விப்படுகிறோமே. வாஸ்தவத்தில் அதற்கு உருவமாயிருந்தவர் ஆஞ்சநேய சுவாமி. பொண்டாட்டியா பிள்ளையா குட்டியா என்று இருந்தது அவருக்கு. முதலில் கொஞ்ச நாள் சுக்ரீவனுக்கு, அப்புறம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு என்றே தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணினார். அந்த ஸ்வயநலமில்லை பக்தி, பணிவு ஆகியவற்றோடு சேர்ந்ததாலேயே அவருடைய புத்தி, பலம் இத்தியாதி எல்லாம் அப்படியே பூர்ணமாக சோபித்தது. புத்திர்பலம் யசஸ் என்று மூன்றாவதாக வருகிறது. அந்த யசஸ் புகழ் ஸ்வயநலமில்லாத பக்தி பணி என்பதாலேயே ஏற்பட்டது. யசஸ் போக பாக்கியெல்லாம் புத்தி, பலம், தைரியம், விப்பயத்தும் ஆரோக்கியம், அஜாட்டியம் கொடுத்தான். அப்புறம் வரும் வாக்படுத்துவம் ஆகிய எல்லாமே ராவணன், ஹிட்லர் போன்றவர்களுக்கு கூடத்தான் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு யசஸ் உண்டா? பேரை கேட்டாலே திட்டத்தானே செய்கிறோம். ஆகையால் என்ன தெரிகிறதென்றால், புத்தி, பலம் ஆகியவற்றால் ஒருத்தருக்கு யசஸும் வர வேண்டுமானால் அவர் அவை எல்லாவற்றையும் பரநலனாக பிரயோஜனப்படுத்தினால்தான் முடியும். அவரையும் நினைத்து நாம் நினைத்தால் சட்டென்று மிகுந்த கருணையுடன், ஒருத்தரும் வருத்தமே பட வேண்டாம், தூங்கு மூஞ்சி அது இது என்ற பெரியவா கோபமா திட்டாளே என்று யாரும் துக்கப்பட வேண்டாம். கோபமே இல்லை. ஆஞ்சநேயரை பற்றி சொல்லும்போது கோபமே வரப்படாது. அவர் கோபமே இல்லாதவர். ராமர் அவருக்கு ஞானோபதேசம் பண்ணினார் என்று இருக்கிறது. சீதையும் அவருக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறாள். ராமர் ஞானம் உபதேசித்தார். சீதை என்ன உபதேசித்தாள்? சீதை என்றால் யார்? சாக்ஷாத் தாயார். அதனால் பிரேமையை உபதேசித்தாள். ராவண வதமானதும் சீதையிடம் சந்தோஷ சமாச்சாரம் தெரிவிப்பதற்காக ஆஞ்சநேயர் அசோகவனத்துக்கு குதித்து கொண்டு வந்தார். ராட்சசிகளை பார்த்ததும், இத்தனை நாளாக தாயாரை என்ன பாடுபடுத்தி கொண்டிருந்தார்கள், இன்றைக்கு தொலைத்து விடலாம் அத்தனை பேரையும் என்று புறப்பட்டார். அப்பொழுது சீதை அந்த ராட்சசிகளுக்கும் தாயாராக உபதேசம் பண்ணினாள். அப்பா, உசந்தவர்களின் லட்சணம் கருணைதான். லோகத்திலே தப்பு பண்ணாதவர்கள் யார்? இவர்களை தொடாதே. இவர்கள் என்ன பண்ணுவார்கள்? ராஜசேவகிகள் ராஜ்ய ஆக்கியப்படிதானே பண்ணணும். அதனால் ராவணன் சொற்படி இம்சித்தார்கள். இப்பொழுது விபீஷணன் ராஜாவானால் அவன் சொற்படி நமஸ்காரம் பண்ணுவார்கள் என்றாள். அன்றிலிருந்து ஆஞ்சநேய சுவாமி ஒரே கருணையாக அன்பாக ஆகிவிட்டார். அதற்காக தப்பு நடந்தால் சும்மா இருப்பார் என்று அர்த்தமில்லை. அத்தியாவசியத்திலே தண்டிக்கவும் தண்டிப்பார், கோவிச்சிப்பார். இப்படி வெளியிலே இருந்தாலும் உள்ளே யாரானாலும் அவர்களிடம் பூர்ணமான அன்பு, இவா நல்லவாள் ஆகணுமே என்ற கவலைதான் இருக்கும். ஆகையினால்தான் நிஜமாகவே உங்களை கோபித்துக் கொள்கிறேன் என்றால் எனக்கு அவரை பற்றி லெக்சர் அடிக்கவே அருகதை இல்லை என்று அர்த்தம். இப்படி சொன்னால்தான் தூண்டிவிடும் என்பதற்காகவே ஷாக் ட்ரீட்மெண்ட் என்கிற மாதிரி கொஞ்சம் புஷ் என்கிறது. கோபமே இல்லை. எங்கேயும் யாருக்கும் யாரிடமும் கோபம் வேண்டாம். சாந்தி, அன்புதான் சமஸ்த பிராணிகளிடம் இருக்கணும். அதுதான் அவருக்கு பிடிக்கும். ஆனால் அப்படி சொல்லிக்கொண்டு நல்லதெல்லாம் அழிந்து போவதை பார்த்து கொண்டு சும்மா உட்கார்ந்திருந்தால் அவர் சரியென்று சொல்ல மாட்டார். மனசில் எவரிடம் அன்பு குறையாமலே காரியத்தில் பண்ண வேண்டியதை முழு விழிப்போடு சுறுசுறு என்று பண்ணி கொண்டிருந்தால்தான் சந்தோஷப்பட்டு எல்லா அனுக்கிரகமும் பண்ணுவார். முதலில் அவர்தான் இந்த அனுக்கிரகமே, நம்மை சுறுப்பாக்குகிற அனுக்கிரகமே, அஜாட்டிய அனுக்கிரகமே பண்ண வேண்டும். அதற்கு எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். மங்களம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. பெரிவா பாதம் சரணம், பெரிவா பாதம் சரணம், பெரிவா பாதம் சரணம். இந்த பகுதியோட பாகம் 5 முடிந்தது. பெரிவா சரணம், பெரிவா சரணம். பெரிவா அனுக்கிரகத்தில் எல்லாரும் கேட்டு பெரியவாரோட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். பெரியவா சரணம், பெரியவா சரணம், பெரியவா சரணம்.